கார்பண்யம் அப்படின்னா நம்மளை வந்து யாராவது பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் நம்ம இருந்தோம்னா அதுக்கு பேர் கார்பண்யம். சில சமயம் சிலர் வந்து செல்வம் இருக்காது, பணக்காசு இருக்காது, ஸோ அவள் ஏழ்மையாக இருப்பா, அவளை பார்த்து மற்றவா பரிதாபப்படுவான். ஸோ அந்த ஏழ்மையான நிலையில் மற்றவா பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருப்பான். சிலர் வந்து படிப்பு இருக்காது, அவளை பார்த்து படித்தவன் சொல்லுவான், ஐயோ பாவம் இப்படி படிப்பு இல்லாமல் இருக்கே நீ அப்படின்னு சொல்லுவான். கார்பண்யம் அதான் அந்த மாதிரி நிலையில் இருக்கே அப்படிம்பான். இப்போது அதே போல் எந்த நமக்கு எது குறை இருக்கோ அதில் நிறைவாக இருக்கிறோம் நம்மளை பார்த்து பரிதாபப்படுவான். அது பணமோ காசமோ அறிவோ புத்தியோ வேறு எதுவோ அது இல்லைன்னா நம்மளை பார்த்து பரிதாபப்படுவான். இது இல்லாமல் இருக்கே பரிதாபம். அந்த மாதிரி பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் கார்பண்யம்னு பேர். இந்த கார்பண்யம் உள்ளவனுக்கு கிருப்பணன் அப்படின்னு பேர். கார்பண்யம்ன்றது தோஷம், இந்த குணம். கார்பண்யம்ன்றது அந்த குணம். அந்த குணம் உள்ளவன், அதாவது அந்த பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருப்பவனுக்கு பேர் கிருப்பணன்னு பேர். இந்த அந்த கிருப்பணன் நம்ம இப்போ இங்கே வந்து இங்கே அர்ஜுனனை பொறுத்தவரையும் பணங்காய்ச்சலாம் ஒன்றும் அதில் அவனுக்கு கிருப்பணன் கிடையாது, எல்லாமே இருக்கு அவனுக்கு. இப்போ எதில் இப்போது ஞானத்தில் கிருப்பணன். ஞானம் கம்மியாக இருக்கும், ஞானம் இல்லை. இப்போ ஞானம் இல்லாத நிலையில் அவன் இருக்கான். அதாவது பகவான் வந்து ஞானம் இல்லாத அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் அவன் இருக்கான். அதனால தான் ஞானத்தை வென்றவாள்னா தன்னை கிருப்பணன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு உதாரணத்துக்காக ஒரு பாட்டு ராகவேந்திர சுவாமிகளை குறித்து பத்மநாப கல்லதாசர் அப்படிங்கிற ஒரு மகான் அவர் பாடுறார். அவர் என்ன பண்ணுறார், என்ன சொல்கிறார், அவர் வந்து கிருப்பணவத்சல தேவ சத்குணசந்திர கிருப்பணவத்சல தேவ சத்குணசந்திர அபரிமித மகிம குரு ராகவேந்திர கிருப்பணவத்சல தேவ சத்குணசந்திர அபரிமித மகிம அபரிமித மகிம குரு ராகவேந்திர. இங்கே ராகவேந்திர சுவாமியோட பரமஜானி தாசர் வந்து அவர் அப்பேற்பட்ட ஞானிட்ட வேண்டார், நான் கிருப்பணனாக இருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது எனக்கு ஞானம் இல்லை, அதனால் என் ஞானத்தை எனக்கு அருளை பண்ணணும். ராகவேந்திர சுவாமி மகா ஞானி, அவர்கிட்ட கேட்க வேண்டியது நம்ம ஞானத்தை தான் கேட்கணும். அதனால் இங்கே அவர் ஞானம், அதனால் என்ன சொல்கிறார், நான் கிருப்பணனாக இருக்கேன், ஞானம் இல்லாதவனாக இருக்கேன். அதனால் கிருப்பண வத்சலா, நீ வந்து என் மேலே உன்னுடைய வாத்சல்யத்தை காண்பி. வாத்சல்யம்னா என்ன, அன்புன்னு அர்த்தம். வாத்சல்யங்கிற வார்த்தைக்கு அன்புன்னு அர்த்தம். பிரியம், அன்பு, அஃபெக்ஷன் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இந்த வாத்சல்யங்கிற வார்த்தையை சொன்னால் மகாபிரிவா இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. இந்த வத்சலா அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். என்ன, பசுமாடு இருக்க அது வந்து ஓரளவு மனுஷா மாதிரி, அது வந்து மழையெல்லாம் நினையாது, ஓரமாக ஒதுங்கி போயிடும். எருமை மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். இது பசுமாடு ஒதுங்கி போயிடும், மனுஷா மாதிரி அது இதெல்லாம் தாங்காது. அதே போல் சுத்தத்தை ரொம்ப எதிர்பார்க்கும். சுத்தமான ஆகாரத்தை தான் சாப்பிடும், கண்டத்தெல்லாம் சாப்பிடாது பசுமாடு சாதாரணமாக. இப்போ எல்லாம் மாதிரி போயிட்டு அதே விஷயம். சாதாரணமாக பசுமாடு வந்து கண்டத்தெல்லாம் சாப்பிடாது, அது ரொம்ப சுத்தமான விஷயம் பண்ணால் தான் சாப்பிடணும். இப்போ 3 பாத்திரம் விட்டுடும், பழைய இதெல்லாம் சாப்பிட்டோம்னா 3 பாத்திரம் விட்டுடும். அதனால் அது பசுமாடு வந்து அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு சுத்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அது. ஆனால் அது கண் போட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கண் வெளியில் வந்து விழுந்ததுன்னா அந்த உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் அதில் இருக்கும். இந்த கர்ப்பப்பையில் இருந்த அழுக்கு, அந்த அந்த ஷேர் மாதிரி அது உடம்பெல்லாம் ஷீழ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப அழுக்கு இருக்கும். இப்போ இதே மனுஷ குழந்தையாக இருந்தால் நர்ஸ் கொண்டு போய் அலம்பி கொண்டு வந்து அம்மா பக்கத்தில் விடுவான். இப்போ இந்த கண்ணுக்கு யார் பண்ண போகிறா, யாரும் பண்ண முடியாது. அதனால் பசுமாடே என்ன பண்ணும், தன்னுடைய நாகாக நக்கி 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 அதை சுத்தப்படுத்தும். ஸோ இந்த வத்ச அப்படிங்கிறது வந்து கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். வத்சங்கிற வார்த்தைக்கு லிட்டரல் மீனிங் கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். இந்த கண்ணுக்குட்டிக்காக இந்த அம்மா எப்படி அன்பை காட்டுறது பார்க்கணும். இந்த
தன்னுடைய சுத்தத்தை கூட தான் சுத்தமாக இருக்கக்கூடிய விட்டுவிட்டு அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கண்ணுக்குட்டிக்காக தன் தியாகம் பண்ணிக்கிறது. அந்த 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 விஷயத்தில் ஈடுபட்டு அதை தொடச்சி கழிச்சு அது பண்ணுறது. அதனால் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்காக தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுறதுனால அந்த கண்ணுக்குட்டியோட பேர் வத்ச, அந்த வத்சாலேன்னு வந்து தான் அந்த வாத்சல்யம். அதனால தான் இங்கே அவர் சொல்கிறார், அந்த அளவுக்கு என்ன பேர் நீங்கள் வாத்சல்யம் வைக்கணும். என்னுடைய எப்படி வந்து கண்ணுக்குட்டி மேலே அழுக்கு இருக்கோ அது போல் என் மேலே அஞ்ஞானங்கள் இருக்குது. கண்ணுக்குட்டிக்கு மேலே இருக்கிறது அழுக்கு, கர்ப்பப்பையிலேருந்து வந்து அழுக்கெல்லாம் அது மேலே இருக்குது. இப்போ என் மேலே என்ன இருக்குது? அஞ்ஞானங்கிற அழுக்கு இருக்குது. இந்த அஞ்ஞானங்கிற கழுக ராகவேந்திர சுவாமி பரம ஞானியான ராகவேந்திரே நீ போக்க வேணும் அப்படிங்கிற கிருப்பண வத்சல தேவா அப்படிங்கிற தேவா அப்படிங்கிற வார்த்தை. அதாவது மகான்கள் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைக்குமே நிறைய அர்த்தங்கள் பின்னாடி இருக்கும். இதோ நம்ம போகிற பக்கம் அப்படியே பாடிட்டு போயிடலாம், சோகத்தை சொல்லிட்டு போயிடும். ஆனால் ஒரு வார்த்தைக்கும் ஒரு சப்தத்துக்கும் மகான்கள் வந்து நிறைய உள்ளர்த்தம் இருக்கும். இப்போ இந்த வார்த்தையை இந்த வரியிலே பாருங்க, கிருப்பணம்னு தன்னை சொல்லிட்டார். ஏன்னா தங்கிட்ட அஜ்ஞானம் இருக்குது, ஞானம் இல்லை அப்படிங்கிறத தன் கிருப்பணம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வத்சல கிருப்பண வத்சலா, எப்படி வந்து மாட்டோட அழுக்க கருக்குட்டியோட அழுக்க மாட்டு நீக்கிறதோ அதை போல் எங்கிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை நீங்கள் நீக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லிக்கிறது. அப்புறம் தேவா அப்படிங்கிறார். இப்போ ராகவேந்திர சுவாமி குருன்னு சொன்னாலே போதும், குருன்னே சொல்லியிருக்கலாம். ஏன் தேவான்னு சொல்கிறார்? ஏன்னா தேவாங்கிற வார்த்தைக்கு வந்து ஒளின்னு அர்த்தம். தேவா அப்படின்னாலே ஒளி, அதாவது ஞானம். ஒளினாலே ஞானம். எனக்கு ஞானத்தை அஜ்ஞானத்தை போக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டார், ஞானத்தை கொடுக்கணும்னு அடுத்து கேட்குறார். அதுக்காக தேவாங்கிறார். எனக்கு ஞானம் வரணும், என்னோட அஜ்ஞானத்தை போக்கினா மாத்திரம் கூடாது, ஞானத்தையும் கொடுக்கணும். அதனால் இப்போ ஒளி வந்ததுன்னா எப்படி தன்னாவே இருட்டு போயிடுது. ஒளி வந்துடுதுன்னா ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது, ஒளியை கொண்டு போய் வச்சுட்டோம்னா இருட்டு தன்னால் போயிடுது. அதை போக்கத்துக்கு தனி பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த தேவா அப்படிங்கிற வார்த்தை கிருப்பண வத்சல தேவா அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த கிருப்பணங்கிற வார்த்தையை இங்கே அர்ஜுன் சொல்லிக்கிறான். அப்பா சுவாமி, நான் வந்து இப்போ கிருப்பணனாக இருக்கேன், என்ன நீ தான் காப்பாற்றணும். இதில் இன்னும் கொஞ்சம் இதே ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த வியாக்கியானக்காரர் சொல்கிறான். இதில் வந்து ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்கிறான். பிரேயஸ் அப்படின்னா நமக்கு லௌகீக விஷயங்களில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள், பணம் வேணும், காசு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், மனைவி, மக்கள், இது வியாதி இல்லாத தன்மை, இந்த ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கேட்குறோம். இது வந்து இதெல்லாம் வந்து அமைஞ்சதுன்னா, நமக்கு லௌகீகத்தில் அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் பிரேயஸ். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கான். நல்ல உடம்பு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காங்கன்னா இது பிரேயஸ். இதில் எந்தெந்த அளவுக்கு நம்ம ஒரு சந்தையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பிரேயஸ் ஜாஸ்தி நமக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து லௌகீக விஷயங்கள்ல. அதே போல் ஆன்மீக விஷயத்தில் பகவானை நோக்கி போகிறதுல நமக்கு சில விஷயங்கள் வேணும். அதுக்கு வந்து இந்த வீடோ மனையோ மக்களோ செல்வமோ இதெல்லாம் பிரயோஜனப்படாது. ஆன்மீக வழிக்கு இது இத்தனையும் எதிரி, இது இத்தனையும் எதிரி. இந்த லௌகீக விஷயங்கள் அத்தனையுமே பணம் ஆகட்டும், காசாகட்டும், வீடு, பங்களா, காரு எல்லாம் வந்து ஆன்மீக விஷயத்துக்கு எதிரான விஷயங்கள். இது என்ன ஒரு தமாஷை கேட்டால், நம்ம கோவிலுக்கு போய் பகவான் இதுதான் கேட்கணும். கோவிலுக்கு போய் எனக்கு பணம் வேணும், காசு வேணும், ஆரோக்கியம் வேணும், இதெல்லாம் தான் கேட்கணும் இல்லையா? இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரான விஷயங்கள். ஆன்மீகத்துக்கு எதிரான விஷயத்தை கோவிலில் போய் பண்ணிட்டு வந்து நான் கோவிலுக்கு போகிறனால என்ன ஆன்மீகவாதின்னு வேறு சொல்லிக்கிறேன். நான் நம்மளை நம்ம ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா கோவிலுக்கு போகிறோம், பஜனைக்கு போகிறோம், உபன்யாசத்துக்கு போகிறோம், நம்ம ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஆன்மீகமான விஷயங்கள் பண்ணோமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி இருக்க. நம்ம பண்ணுறது வந்து அங்கேயும் போய் லௌகிக்கு தான் கேட்குறோம் இல்லையா? பகவான்கிட்ட போகிறோம், லௌகிக்கு தான் கேட்குறோம். ஆனால் ஸ்ரேயஸ் போகணும்னா பகவான்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா மூணே விஷயம் கேட்டால் போதும். ஞானம், பக்தி, வைராக்கியம். மூணே விஷயம். பகவத் விஷயத்தில் ஞானம், பகவத் விஷயத்தில் பக்தி, இந்த லௌகீக விஷயத்தில் வைராக்கியம். இது மூணு கேட்கணும். இப்போ அது கேட்க தான் ஸ்ரேயஸ் வரும். இப்போ அர்ஜுனனுக்கு அதுதான் கிருஷ்ணன் சொல்கிறான், சுவாமி நீ இந்த மாதிரி ஸ்ரேயஸை அடைய வேண்டியவன். பிரேயஸ்லாம் நீ ஏற்கனவே உனக்கு இருக்குது. பிரேயஸில் வேண்டிய விஷயங்கள்லாம் உனக்கு ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருக்க, ராஜாவாக இருந்திருக்க, நிறைய அனுபவிச்சிருக்க. பிரேயஸ் உனக்கு நிறையவே இருக்குது. உன்னுடைய வீரத்தினால நீ இப்போவே கூட பணம் காசு எல்லாத்தையும் சம்பாதிக்கணும். ஒரு நிமிஷமாக
அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை வந்து பிரேயஸ் இருக்குது. ஆனால் ஸ்ரேயஸ் இல்லையே, ஞானம் இல்லையே, பக்தி இல்லையே, வைராக்கியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுதான் இந்த சுவாமி சித்பவானந்தோட புஸ்தகம். அவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல நமக்கு ஒரு தனி அவர் அட்வைஸ் பண்ணுறார். பகவத்கீதையை படித்து அதனுடைய அர்த்தங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம்ளா முயற்சி பண்ணாதான் நடக்காது. பகவானுடைய அனுகிரகம் இதுக்கு அவசியம் வேணும். அப்போ பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லௌகீக விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகாது, குறைக்கணும், ஓரளவுக்கு குறைக்கலாம். குறைஞ்சி இந்த விஷயத்தில் நமக்கு ஜாஸ்தி ஆகும். அதுக்கு வந்து நம்ம முயற்சினால் நடக்காது. அதுக்கு நீ பகவான் பிரார்த்தனை பண்ணணும். அப்போ பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை பிரார்த்தனா ஸ்லோகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் வந்து அந்த ப்ரேயர்ஸை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு பின்னாடி வந்து பகவான் ரொம்ப அழகாக சொல்ல போகிறான். நம்ம இந்த லௌகீக விஷயங்களையே எப்படி நம்ம வந்து ஆன்மீக விஷயமாக மாற்றிக்க முடியும். நம்ம வந்து வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம்னா இந்த விஷயங்களே எப்படி ஆன்மீக விஷயமாக ஆக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி பகவான் நிறைய உபதேசம் பண்ண மாட்டான், கர்மயோகத்தெல்லாம். அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ஞானம், பக்தி, வைராக்கியம் இது வளர்ந்தால் தான் வந்து ஆன்மீகத்தில் நம்ம முன்னேற முடியும். அதனால் நமக்கு வந்து எடுத்த உடனே எல்லாம் போயிடாது. அதனால் வந்து முடித்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதை குறைச்சிக்க முடியுமோ அதை குறைச்சிட்டு இந்த விஷயத்தில் இருக்கணும். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறார் இவர், இன்னொரு விஷயம் சொல்கிறார். நம்ம கோவிலில் போய் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒன்று இது ஒன்று எல்லாம் கேட்கணும். ஸோ கேட்கறதுன்னு தீர்மானம் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் கேட்டுப்போம். கேட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு ஞானமும் வேணும், பக்தியும் வேணும், வைராக்கியம் வேணும் கட்டுப்போம் அப்படிங்கிறேன். அதையும் கட்டுவோம். அதுக்காக நீ வந்து சிலர் என்ன பண்ணுவோம், எங்கே சிலரும் சொல்லுவார், சின்ன பசங்க ஏதாவது கோயிலுக்கு போட்டு உபன்யாசத்துலாம் போனால் சில பெரியவெல்லாம் விடமாட்டான். எங்கேயாவது சன்னியாசியாக போயிடுவோன்னு பயம் அவனுக்கு. அவ்வளோ சீக்கிரமாக இந்த சன்னியாசம் வந்துடுமா என்ன? அவெல்லாம் பயப்பட சிலர்லாம் இது இப்போ இந்த வயசுலேயே என்னடா கண்டுக்கிறதெல்லாம் அதெல்லாம் 60 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்பா. புத்தகம் எடுத்து படியும் பார்க்கணும். இதெல்லாம் தேவையில்லைப்பா, சின்ன வயசில் அதெல்லாம் தேவையில்லைப்பா. ஆனால் சின்ன வயசுலேயே வந்தால் தான் நமக்கு வந்து அது நல்லா மனசில் படியும். ஆனால் சின்ன வயசுல இது வேண்டாம்னு விட்டுவிடுறோம், சின்ன வயசுல இது தேவையில்லைன்னு விட்டுவிடுறோம். ஆனால் இது சின்ன வயசுலேயே வர வேண்டிய விஷயம் இது. சின்ன வயசுலேயே இது இருந்தால் நமக்கு வந்து அந்த சீக்கிரமாக நமக்கு வந்து அது பதியும் மனசில். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வரணும். ஞானம், பக்தி, வைராக்கியம் சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரணும் நமக்கு அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், இப்போவே அதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லௌகீக விஷயத்தை வேண்டும் போது இந்த ஆன்மீக விஷயத்தையும் நம்ம பகவான்கிட்ட வேண்டணும். அப்படியே வேண்டினாக்கா அவனும் உடனே கொடுத்துட மாட்டான். அவனுக்கும் தெரியும் நம்ம எந்த ஸ்டேஜில் தான் வருவோன்ட்டு. அதனால் அதுக்குண்டான பக்குவத்தை நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு எப்போ கொடுக்கணுமோ அதை கொடுப்பான். ஆனால் நம்ம வேண்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி லௌகீக விஷயத்துக்கு வேண்டுறோமோ அதே போல் ஆன்மீக விஷயத்துக்கு நம்ம அவனை வேண்டணும் அப்படின்ட்டு இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. திருப்பியும் அர்ஜுனனே தான் பேசுகிறான். நகி பிரபஸ்யாமி மமானுத்யாத்வம் யஷ்டோகம் உச்சோரணமிந்திரியாணாம் அவாப்ய பூமோ அசபத்மருத்தம் ராஜ்யம் சுராணாமபி காதிபத்யம். பூமியிலே நிகரில்லாத ஆக்கத்தை உடையும் ஆட்சி பெறினும் அமரர்க்கு அதிபதியாக இருப்பினும் என் புலன்களை பொசுகுகின்ற துன்பத்தை இவை துடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை அப்படிங்கிறான் அர்ஜுனன். இந்த இதை அப்படியே படிச்சுட்டேன். அதாவது இந்த யுத்தத்தினால நான் வந்து பெரிய சொர்க்கத்துக்கே அதிபதி ஆனால் கூட எனக்கு நிம்மதி இருக்காது அப்படிங்கிறான். திருப்பியும் அது சொன்னதையே தான் சொல்லி புலம்புறாங்க. मुक्त्वा ऋषिकेशं गुडाकेशगा परं तपः अयोत्सयेति गोविन्दं बुद्ध्वा दोषेणं भूवः.
குடாகேசன் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான் குடாகேசன். இல்லை, இது வந்து சஞ்சய் வார்த்தை, சஞ்சயன் சொல்கிறான். அவன் திருதராஷ்டிரன் சொல்கிறான். இதை போல் வந்து அர்ஜுனன் புலம்புறான். அவனே ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், அர்ஜுனன் வந்து ஒரு குடாகேசனாச்சே அப்படிங்கிறான். குடாகேசன்னா தூக்கத்தை ஜெயித்தவன் இருக்கும். நம்மளால் தூக்கம் தூக்காமல் இருக்க முடியாது. ஆனால் தூக்கம் எப்போ எனக்கு எவ்வளவு வேணும்னு தூக்கத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது நமக்கெல்லாம் சாதாரண மனுஷால் சக்தியே கிடையாது. ஆனால் அர்ஜுனெல்லாம் அது பண்ண முடியுமா? எத்தனை நேரம் தூங்கணும், எவ்வளோ தூங்கணும், தூங்காமையே எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அவனால் முடியுமா? அதனால் அவனுக்கு குடாகேசன் அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட குடாகேசனே இங்கே தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கோழை மாதிரி கிருஷ்ணன்ட்ட புலம்பின்னு இருக்கான் அப்படின்ட்டு இங்கே வந்து ரிஷிகேசா அப்படிங்கிற பதத்தினால பகவானை சொல்கிறான். சஞ்சயன் வந்து ரிஷிகேசா அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்ணுறான், பகவானுடைய நாமாவை யூஸ் பண்ணுறான். ரிஷிகேசன் அப்படின்னா இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். அதாவது இந்த இந்திரியங்கள் நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி குதிரைகள்லாம் வந்து எப்படி அந்த ஓட்டுறவனுடைய சாரத்தையினுடைய கண்ட்ரோல் இருந்தால் சரியாக இருக்கு, சாரத்தையோட கண்ட்ரோல் இல்லை கண்ணாபின்னான் போயிடும் இல்லையா? இப்போ அதை போல் இங்கே ரிஷிகேசன் பகவான் ஏன் சொல்கிறான்னா, நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய புலன்களை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவன்கிட்ட அந்த லகான் இருந்ததுன்னா நம்ம இந்திரியங்கள் ஒழுங்காக போகும். ஆனால் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம இந்திரியங்களை. அதனால் பகவான் வந்து இங்கே ரிஷிகேசன் அப்படிங்கிற வார்த்தையினால் குறிப்பிடலாம். அப்புறம் கோவிந்தன் அப்படிங்கிற வார்த்தைகளாம். கோன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. கோ அப்படிங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. இங்கே வந்து உயிர்கள்னு அர்த்தம். கோவிந்தன்னா இந்த உயிர்கள், உயிர்களெல்லாம் காப்பாற்றினவன், காப்பாற்றுறவன் அப்படின்னா கோவிந்தன் அர்த்தம். இப்போ ஏன் அவனுக்கு வந்து கோவிந்தன் பேர் வந்ததுன்னா, எப்போ வந்ததுன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து ஒவ்வொரு பேரும் அவனுடைய ஒரு காரணத்தால் தான் வந்துருக்கும். இப்போ கிருஷ்ணன் அப்படின்னா கருப்பன், கருப்பாக இருக்காங்க கிருஷ்ணன் பேர் வச்சான் அப்படின்னு. அதுக்கு வேதாந்த அர்த்தங்கள்லாம் பின்னாடி சாதாரணமாக மேலாக மதுசூதனன்னா மதுன்ற அசுரன் ஆரம்பித்தான். அதை போல் காளியை மர்தனம் பண்ணான், அதனால் காளியம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது. அதை போல் பார்த்தோன்னா கோவிந்தங்கிற பதம் எப்படி வந்தோன்னா, பகவானுக்கு இந்த இந்திரன் வந்து கோச்சுண்டு கோகுலத்தில் மழையாக போச்சு தடுறான். அப்போ சுவாமி என்ன பண்ணுறான், அந்த கோவர்த்தனகிரியை எடுத்து அந்த கோகுலம் பூரா உள்ள கீழே வரவழைச்சி இந்த பசுமாடு, கண்குட்டி, மனுஷா, பிரிவா, சின்னவா எல்லாரையும் காப்பாற்றும். ஒரு நாள் இல்லை 2 நாளில் 7 நாள் அந்த கோவர்த்தனகிரியை பிடிச்சிட்டு அந்த உயிர்கள்லாம் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் இந்திரன் அந்த மழையெல்லாம் அவன்கிட்ட ஸ்டாக்கே தீர்ந்து போச்சு. அவன்கிட்ட இந்த மேகங்களே காலியப்படுத்து, ஸ்டாக்கே படுத்து. அதனால் கடைசியில் அவன் அஞ்ஞானம் வருது. அப்போ தான் அவன் ஞாபகம் வருது, சாட்சாத் பகவான் தான் இங்கே கிருஷ்ணனை அவதாரம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் போய் அவன்கிட்ட போய் விளையாடணுமே அப்படின்னு ஞானம் வந்து கீழே வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் கேட்டுக்கான். அப்போது அந்த கோவர்த்தனகிரி கீழே பகவான் உட்கார வச்சு அந்த இந்திரன் என்ன பண்ணால் புண்ணிய நதியிலேருந்து ஜலத்தெல்லாம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அவனுக்கு கோவிந்தா அப்படிங்கிற ஒரு நாமம் கொடுத்தான். இந்திரனுடைய வாயிலேருந்து வந்த நாமம் இந்த கோவிந்தா. அத்தனை உயிர்களையும் காப்பாற்றினவன், அதனால அவனுக்கு கோவிந்தன். அதுக்கு பேர் அந்த பகவானுக்கு வந்து கிருஷ்ணாவதாரில் பட்டாபிஷேகமே கிடையாது. பகவானுக்கு வந்து ராமாவதாரத்தில் பட்டாபிஷேகம் விட்டு அவன் ராஜாவானான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் வந்து ராஜாவே ஆகவே இல்லை. இத்தனை யுத்தங்கள் பண்ணால் இத்தனை ஜெயிச்சானே, ஆனால் அவன் வந்து ராஜாவே ஆகலை. ஏன் கம்சனை வதம் பண்ணிட்டான், 10 வயசுலேயே கம்சனை வதம் பண்ணிட்டான். அப்போ உடனே இவன் ராஜாவாக இருக்கிறதில்ல. இல்லை இவன் அப்பா வசுதேவர் ராஜாவாக இருக்கான், அதுவும் பண்ணல. அது வசுதேவனை ராஜாவாகிட்டான். அப்போது கம்சனை வதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வசுதேவனை ராஜாவாகிட்டான். அதுக்கப்புறம் வசுதேவனுக்கு அப்புறம் பலராமன் மூத்தவங்கிறதுனால பலராமனை ராஜாவாகிட்டான். அங்கேயும் தான் ராஜாவாகலை. இதே போல் பகவான் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் ராஜாவே ஆகலை. ஆனால் ராஜாவுக்கு உண்டான அத்தனை இதுவும் அவனுக்கு இருந்தது, ஒரு ஆளுமை இருந்தது. அதனால் கிருஷ்ணாவுக்கு நடந்த ஒரு பட்டாபிஷேகம் அப்படின்னா இதுதான், இந்த பட்டாபிஷேகம் தான். சாட்சாத் இந்திரனே வந்து சாட்சாத் இந்திரனே வந்து இந்த சுவாமியை உட்கார வச்சு அந்த உயிர்களெல்லாம் காப்பாற்றினால கோவிந்தன் அப்படிங்கிற நாமாவை கொடுத்து அதை பட்டாபிஷேகம் பண்ணால் அது கோவிந்த பட்டாபிஷேகம்னு தெரியும். இந்த பரமாச்சாரியர் வந்து ஒரு தமாஷா இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லும்போதே
பகவான் வந்து ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ராஜாஜி கூட பாடுறாரு, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாட்டு. ஏன் அவருக்கு வந்து குறை ஒன்றும் இல்லைன்னு ஆண்டாள் சொன்னான் அப்படின்ட்டு இதெல்லாம் பெரியவாளோட அனுபவம். பெரியவா அப்படி அனுபவித்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பாவத்தில் இதெல்லாம் கிடையாது, பெரியவா அப்படி எப்படி, அதாவது மகான்களுக்கு தான் இந்த மேலே போகும், நமக்கெல்லாம் போனவே மாட்டேங்குது வருது, அவருக்கு எப்படியெல்லாம் தோன்றது வருது. அவர் என்ன சொல்கிறார், குறையொன்றுமில்லை கோவிந்தான்ட்டு என்னத்துக்கு வந்து ஆண்டாள் பாடணும் அப்படின்னா, பகவான் தான் குறை இல்லைன்னு தெரியுமே, அதற்கு போய் பெருசாக சொல்லணும். குறையொன்றும் இல்லை, குறை இல்லாதவன் ஏன் சொல்லணும் அப்படின்னு குறையும் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறான் அப்படின்ட்டு இவர் யோசிக்கிறார். சொல்கிறார், பெரியவா சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு ஒரு குறை இருந்திருக்கு, அந்த குறை இருந்து தீர்ந்திருக்கு, அதனால தான் குறையொன்றும் இல்லை. ஒரு குறை இருந்து தீர்ந்ததுனால இப்போ குறை ஒன்றும் இல்லைங்க. என்ன குறை இருக்குது, பகவானுக்கு என்ன குறைக்குமா, அவன் வந்து பூர்ணமான ஒரு வஸ்து, பரிபூர்ணமான பகவான், அவனுக்கு எங்கேருந்து குறை இருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போது பெரியவா சொல்கிறா, ராமாவதாரத்தில் பகவானுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. பகவானுடைய பட்டாபிஷேகம் நடக்கும்போது அப்போ வருணிச்ச வால்மீகியாகட்டும் பின்னாடி கம்பராகட்டும் எல்லாருமே என்ன வர்ணிச்சிருக்காங்கன்னா, அயோத்தியா வந்து இந்திரனுடைய அமராவதி பட்டணம் மாதிரி அலங்காரம் பண்ணப்பட்டிருந்தது. அங்கே இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடக்குமோ அதே போல இங்கே பகவானுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு இந்திரனுடைய பட்டாபிஷேகத்தை கம்பேர் பண்ணி இங்கே ராமனுடைய பட்டாபிஷேகத்தை வர்ணிச்சிருக்கான். வால்மீகியும் அப்படிதான் வர்ணிச்சிருக்கேன், பின்னாடி இந்த கம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரனை கம்பேர் பண்ணி ராமனை அந்த பட்டாபிஷேகத்தை வர்ணிக்கிறான். இது பகவானுக்கு ஒரு குறையாக போயிட்டான். ஏன்னா இந்திரனுக்கெல்லாம் மேம்பட்டவன் பகவான் இல்லையா, அவனுக்கு இந்திரனுக்கு பிராணம் கொடுக்கறதே பகவான் தான். அவனுக்கு இந்திரன் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்காக அசுராலெல்லாம் வதம் பண்ணி இந்திரனை காப்பாற்றிட்டு இருக்கான். அத்தேற்பட்ட இந்திரனுக்கு போய் தன்னை சமானமாக சொல்லிவிட்டாளே, இது பெரியவாளுடைய சுவாட்சியமான ஒரு அழகாக சொல்கிறா இப்படி. அதனால் அது மாத்திரம் இல்லை, ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லியிருக்கான். ஏன் கோவிந்தான்னு சொல்லணும், கேசவா நாராயண மாதவ வேறு ஏதாவது சொல்லியிருக்காமே, ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னா, ராமாவதாரத்தில் அங்கே குறை உண்டுது, அவன் இந்திரனோட கம்பேர் பண்ணி ஏற்பட்ட குறைய கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரனே வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி இந்திரனே வந்து இவருக்கு கோவிந்தான்னு பேரை கொடுத்ததுனால அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்ட்டு இங்கே சுவாரஸ்யமாக பெரியவா சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே வந்து இந்த கோவிந்தங்கிற பதத்தை இந்த சங்கையும் சொல்கிறான். இந்த மாதிரி உயிர்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய இந்த கோவிந்தன்ட்ட இந்த அர்ஜுனன் வந்து தஞ்சம் அடைகிறான், எனக்கு ஒன்றும் புரியலையே குழப்பம் இல்லை அப்படின்னு தஞ்சம் அடைகிறான் அப்படின்னு சொல்லுவான். ब्रह्मोवाच ऋषिकेशखान् बृहस्सन्निव भारत शयनयोः उभयोर्मध्ये विषीदन्तमिदं वचः. இப்போது சுவாமி வந்து இப்படி சாதாரணமாக குழந்தைகள்லாம் அடம் பிடிச்சதுன்னு அப்படி நம்ம பின்னாடி அப்படியே பார்த்துட்டே இருப்போம். எவ்வளோ வரைக்கும் தான் போகிறது பார்த்தேன் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் தான் அடம் பிடிக்கிறது, எவ்வளோ தூரம் தான் அழகுது அப்படின்னு பார்ப்போன்ட்டு இந்த நாள் சுவாமி அவன் சாதாரணமாக லீலாவினோட கிருஷ்ணாவதாரத்தில் கேட்கவே வேண்டாம். அதனால் அர்ஜுனன் புலம்ப விட்டுட்டு அவன் சொல்கிறதெல்லாம் ரெண்டு விஷாமல் அப்படியே ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு அப்படியே உட்காண்டிருக்கான். அப்படியே உட்காண்டிருக்கான். திருப்பியும் பகவான் பேச ஆரம்பிக்கிறான். பகவான் உவாச்சம் அதோஸ்யாம் அத்வதோஸ்தம் பிரஜாவாதம் ச பாஷசே கதாசும் அகதாசும் ச அனுசோச்சந்தி பண்டிதாகம். பகவான் சொல்கிறான், அவள்லாம் வந்து அதர்மிகள், அதர்மிகளை பார்த்து நீ பரிதாபப்படக்கூடாது.
யாரை பார்த்து பரிதாபப்படணுமோ அவளை பார்த்து தான் பரிதாபம் பண்ணுங்க ஒழிய பரிதாபப்பட வேண்டாதவாளை பார்த்து நீ பரிதாபப்பட்டுருக்க. அதனால் இது உன்னுடைய அஞ்ஞானத்தை காட்டுறது. ஞானிகளுக்கு தெரியும் யாரை பார்த்து பரிதாபம் பண்ணணும், யாரை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, எதுக்கு பரிதாபம் பண்ணணும், எதுக்கு பரிதாபப்படாது ஞானிகளுக்கு தான் தெரியும். நீ ஞானி மாதிரி பேசுகிறைய ஒழிய பரம அஜ்ஞானமாக இருக்கும் உன்னுடைய பேச்சு. ஏன்னா ஞானிகள் இந்த மாதிரி புலம்ப மாட்டான். இப்போது அதனால் நீ ஞானி மாதிரி பேசுகிற, ஆனால் ஞானம் இல்லை, உங்கள்கிட்ட அஜ்ஞானம் தான் ஜாஸ்தி தெரிகிறது. அதனால் ஞானிகளாக இருந்தால் அவள் எதுக்குமே வருத்தப்பட மாட்டான், அவள் எதுக்குமே வருத்தப்பட மாட்டான். அதனால் யாரை பார்த்து பரிதாபப்படணுமோ அவளை பார்த்து தான் பரிதாபம். நீ அதர்மம் பண்ணவாளை பார்த்து பரிதாபப்பட்டுருக்க அப்படிங்கிறான். அதனால் நத்வேவாகம் ஜாதுநாசம் தத்துவம் நேமே ஜனாதிபாக நைவ பவிஷ்யாமக சர்வே வயமதப்பரம். இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து சுவாமி நிறைய குழப்பம் போகிறாங்க, நிறைய குழப்பத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஒன்றுமே புரியாது. இப்போ இந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இருக்கிற நான், நீனு, இந்த ராஜாக்கள் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிறது இல்லை, இப்போ இருக்கோங்கிறது இல்லை, இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறது இல்லை. இதான் இதுதான் ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு எப்படி தான். இதை வச்சு நம்மளால் எதாவது புரிஞ்சுக்க முடியுமா? இல்லையா? வியாக்கியானக்கார சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த இதுலேருந்து சுவாமி ஆத்ம தத்துவங்களை போதிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் என்ன சொல்கிறான், இது தேகம் இருக்க, இந்த சரீரம் இருக்க தேகம், இதுக்கு இது அழியக்கூடியது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேகம்ங்கிறது அழியக்கூடியது. அதாவது என்ன சொல்கிறா, தகனம்னு ஒரு வார்த்தை இல்லையா? தகனம்னா எரியல். இந்த தகனம்ங்கிறது எரியற, தகனம்ங்கிறது அந்த வார்த்தையில தான் இந்த தேகம் அப்படிங்கிற வார்த்தையே வந்தது அப்படிங்கிறான். ஏன்னா இந்த தேகம் நாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படியே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இது எரிஞ்சுட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க, தகனம் ஆகிட்டே இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், கடைசியில் முடிஞ்சாலும் தான் தகனங்கிற வார்த்தையை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறா, என்ன சொல்கிறா, இந்த தேகம்ங்கிறது எரிஞ்சுட்டே இருக்குது, தகனமாகிட்டே இருக்குது. அதனால தான் இதுக்கு தேகம்னு பேர். எப்படி தேகம் எரிஞ்சுட்டே இருக்கு அதையும் விளக்க சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இருந்தது, இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகும்போதில்லை அப்படின்னு. அதாவது இப்போ இதை ஆத்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் இப்போ இருக்கோம், இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் அப்பவும் இருந்தோம், இதுக்கு பின்னாடி இருக்க போகிறது இல்லையான்னா அப்பவும் இருக்க போகிறோம். நம்ம எல்லாருமே தான். இப்போ அதுதான் பகவான் சொல்லும்போது நான், நீனு, இந்த ஜனங்கள் எல்லாம் ராஜாக்கள் எல்லாரும் சொல்கிறான். எப்போவுமே நம்ம இருந்துகிட்டே இருக்க போகிறோம், நம்ம பரமானண்ட். இப்போ இதில் என்ன நமக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடிய என்னென்னா, பரமாத்மா தன்னை சொல்லிட்டது நியாயம், பகவான் எப்பவும் இருக்கான். அவன் அவன் அனாதி நித்திய வஸ்துன்னே அவனை சொல்கிறான். என்ன, அவன் அனாதி நித்தியம், அவன் அனாதி கரெக்டு. அவன் அவன் இறந்த காலத்துலையும் இருக்கான், இப்போவும் இருக்கான், பின்னாடியும் இருக்க போகிறான். அவனை சொல்கிறது நியாயம். ஏன்னா நம்மளை சொல்கிறது எப்படி நியாயம் இல்லையே? நாம் எப்படி அப்பவும் இருந்தோம், இப்பவும் இருந்தோம், எதிர்காலத்துலையும் இருப்போம் அப்படின்னா எப்படி அது பின்னாடி பதில் சொல்கிறாங்க. தேகினா அஸ்மின் யதா தேகே கௌமாரம் ஜவ்வனம் ஜரா அதா தேகாந்தர ப்ராப்திகே தீரத்தத்ர ந முஹ்யதே. இப்போ இந்த சரீரம் இருக்குது, நம்ம 5 வயசில் நமக்கு இருந்த சரீரம் 16 வயசில் கிடையாது இல்லையா?
5 வயசில் நமக்கு என்ன சரீரம் இருந்ததோ அந்த உடம்பு 16 வயசுல கிடையாது. 16 வயசில் இருந்த உடம்பு 40 வயசுல கிடையாது. 40 வயசில் இருந்த உடம்பு 60 வயசில் இருந்த கிடையாது இல்லையா? அப்போ அந்த உடம்புல இருந்த தெம்பு வேற, தைரியம் வேற, அப்போ இருந்த இது சத்து வேற, உணர்ச்சிகள் வேற, எல்லாமே ஒவ்வொரு வயசுக்கும் மாறிகிட்டே இருக்கு. ஆனால் இந்த தேகம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் மாறுதலுக்கு உட்பட்டுட்டே இருக்கு. இப்போ இந்த தேகம் வந்து ஒரு இது குழந்தை பருவம், யௌவனம், நடுப்பருவம், முதிய பருவம்னு பருவம் மாறிகிட்டே இருக்கு. ஆனால் இந்த தேகம் அழியலை, இன்னும் அழியாமல் இருக்கு. அழியாத இருக்கிற இந்த தேகத்தில் அந்த பருவங்கள் மாத்திரம் மாறிகிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது அழியாத வஸ்து மாதிரி நமக்கு தோன்றது. இந்த தேகம் வந்து ஒரு அழியாத வஸ்து மாதிரி தோங்கிட்டு இருக்கு. ஏன்னா பருவம் தான் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறோம். ஆனால் என்ன ஆகுது, கடைசியில் அதுவும் போடுறது. ஸோ அதனால தான் முதலே சொன்னான், அந்த தகனங்கிறது வந்து தகனங்கிற வார்த்தையும் தேகம் வந்தது. ஏன்னா அந்த தகனங்கிறது அந்த எவ்வளோ குழந்தை பருவங்கிறது தகனமாகி எவ்வளோ பருவம் வந்தது. அதனால தான் அது அந்த தகனங்கிற வார்த்தையே அப்போ யூஸ் பண்ணாங்கன்னா அந்த எவ்வளோ பருவம், அந்த பால்ய பருவங்கிறது தகனமாகி அதுக்கடுத்தது எவ்வளோ பருவம் வந்து எவ்வளோ பருவம் தகனமாகி நடுத்தர பருவம். இதே போல் அந்தந்த பருவத்தில் அந்தந்த தேகங்களை தகனமாகிட்டே இருக்கிறது தான் இந்த தேகம். கடைசியில் ஒரேடியே தகனமாகும். ஸோ அதனால் இந்த தேகம்ங்கிற பேர் அதனால தான் வந்தது அப்படிங்கிறத இங்கே விளக்கி சொல்கிறான். அந்த எப்படி வந்து இதில் வந்து இது தேகத்துக்கு தான் இது. இந்த ஆத்மாவுக்கு அது கிடையாது. இப்போ நம்ம இந்த கீதையில் நம்ம பிரதானமாக பேசிக்கலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆத்மா வேற, சரீரம் வேற. அது நம்ம அந்த கருத்தை நம்ம மைண்டில் வச்சுருந்தா சுவாமி பின்னாடி பேச போகிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்காவது நமக்கு புரியும். நாம் வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் அப்படின்னா நம்ம வந்து இந்த தேகத்தை தான் நினச்சிட்டு இருக்கோம். 99% நான் வந்து தேகத்தை தான் நான் நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த தேகங்கிறது நான் இல்லை, இது அழியக்கூடிய ஒரு வஸ்து. இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி எல்லாம் விளக்க போகிறோம். அதனால் வந்து இந்த தேகங்கிறது நாம் இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்மா தான் நாம். பரமாத்மா பகவான் தெரியும், அதை விட்டு அது நம்மளுக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனோடு இருக்கோம். ஜீவனோட இந்த ஆத்மா இருக்கிறதுனால இதுக்கு ஜீவாத்மான்னு தெரியும். அவன் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே குடியிருப்போமோ, அந்த வீட்டுக்குள்ளே குடியிருந்தோன்னா வீடு வேறு, நாம் வேறு தான். அதை போல் இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குது, ஜீவாத்மா இருக்குது. அதனால் ஜீவாத்மா வேறு, இந்த சரீரம் வேறு. அதே போல் அந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கான். இந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஸோ அந்த ஜீவனுடைய இயக்கத்துக்கும் சரி, இந்த சரீரனுடைய இயக்கத்துக்கும் சரி, அந்த பரமாத்மா தான் ஆதாரமாக இருக்கும். நம்ம ஆதார வஸ்து. அந்த பரமாத்மா ஆதாரம். அந்த பரமாத்மா இருக்கிறது ஜீவாத்மாக்குள்ள, ஜீவாத்மா இருக்கிறது சரீரத்துக்குள்ள. அதனால் வந்து இந்த சரீரத்தை நான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது. நான் எந்த இடத்துலலாம் வருதோ நம்ம ஆத்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மாத்ராஸ்தாத்து கௌந்தேயம் சீதோஷண சுக துக்கதாக ஆகாமா பாகினோ நித்யாக காந்திகிக்ஷர பாரத. அதே இன்னொரு விஷயமா சொல்கிறான், இன்னொரு வேறு மாதிரி சொல்கிறான் சுவாமி. அதாவது எப்படி வந்து குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் இதெல்லாம் வந்து கடந்து போயிட்டே இருக்கு, ஒன்றும் நிலையாக இருக்கிறது இல்லை. எப்படி இந்த சரீரத்துக்கு கிளைமேட் மாற மாற குளிர் காலத்தில் குளிர் வருது, அப்புறம் குளிர் போய்டுறது, அதுக்கப்புறம் வெப்பம் வருது, அப்போ வேர்க்கிறது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேகத்தில் இது மாறுதல்கள்லாம் ஏற்படுது. ஸோ அது நிரந்தரமான மாறுதல் இல்லை. இந்த தேகத்துக்கு தான் இந்த மாதிரி மாறுதல் உண்டு. இந்த மாதிரி மாறுதல் ஆத்மாவுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. சுவாமி முதல்ல என்ன சொன்னால், ஆத்மா வேற, சரீரம் வேற அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தினா, இப்போது தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேகத்துக்கு வந்து சீதோஷணம் கிளைமேட்னால இந்த மாறுறது, இந்த தேகத்துடைய அனுபவங்கள்லாம் மாறுது, சீதோஷண நிலையினால மாறுது. அதே போல்
இன்ப துன்பங்கள் வந்தாலும் இந்த சரீரத்தில் மாறுது. இன்பம் வந்தோன்னா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு, நமக்கு பணம் காசு எல்லாம் வந்தோன்னா அதே ஒரு தெம்பு கொடுத்துடும். ஸோ அதே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை துன்பம் வந்ததுன்னா தோண்டு போயிடும் சரீரம். ஸோ சரீரத்தினுடைய இன்பம் துன்பம் வெப்பம் குளிர்ச்சி எல்லாம் இந்த மாறுதலுக்கு உட்பட்டது இந்த சரீரம். இதனால தான் அஃபெக்ட் ஆகுது. சரீரம் தான் இதனால தான் அஃபெக்ட் ஆகுது. இதனால அஃபெக்ட் ஆகாது எதுனா உள்ள இருக்கிற ஆத்மா. அது எதாலையும் அஃபெக்ட் ஆகாது. அது அதுக்கு குளிர் தாக்காது, அதுக்கு வெப்பம் தாக்காது, இன்பம் வராது, துன்பம் வராது, எதுவும் வராது. அது நிரந்தரமாக ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஆத்மா. ஆனால் இந்த ஆத்மாவை நீ புரிஞ்சுக்கணும். வெறும் சரீரத்தை நான் நினச்சிக்காத அப்படிங்கிறான். யங்கீன ஜகத்யேதேன் புருஷம் புருஷத்பகம் சமதுக்கம் தீரம் சோ அமுதத்வாய கல்பதே. அதாவது புருஷ அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. என்ன தெரியணும்? புருஷ அப்படிங்கிற சப்தம். இந்த புருஷங்கிற சப்தம் சாதாரணமாக பகவான் தான் குறிக்கும். 99% அந்த புருஷ சப்தம் பகவானுக்கு தான் விட்டாங்க. 100% புருஷனுக்கு இந்த புருஷன் எந்த சப்தமாக இருந்தாலும் சர்வ சப்த வாட்சியகா அப்படின்றார். அதனால் எல்லா சப்தமே பகவானுக்கு குறிப்பிடுது. புருஷங்கிற சப்தம் விசேஷமாக பகவான் தான் குறிக்கும். அதனால தான் அந்த அவன் சொல்கிற அந்த விராட ஸ்வரூபம் சொல்கிற சூக்தத்துக்கு புருஷ சூக்தம்னே பேர். ஏன்னா அவனுக்கு புருஷோத்தமன் ஒரு பேர் உண்டு. புருஷோத்தமன் புருஷங்கிறது தான் புருஷோத்தமன். ஏன் அவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொன்னான்னா, நம்ம ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் பெண்களாக வர்ணிக்கிறான். பகவான் ஒருத்தந்தான் புருஷன். அதுதான் கோபிகா கீதத்தில் காட்டுறான். கோபிகள் எல்லாரும் பெண்கள், கிருஷ்ணன் ஒருத்தந்தான் அங்கே புருஷன். எப்படி அந்த கோபிகள் எல்லாம் போய் அந்த ஒரே புருஷனை அடையிறாங்களோ அதுபோல் ஜீவாத்மாவான அத்தனை பெண்களும் அந்த புருஷனான பகவானை அடையணும். இதுதான் நம்ம தாற்பயம். அதனால் புருஷ சப்தங்கிறது ஜென்ரலாக பகவான் தான் குறிக்கும். இந்த இடத்துல வியாக்கியானம் என்ன சொல்கிறா, இந்த புருஷங்கிற சப்தம் நம்ம மனுஷாவை குறிக்கிறது, ஆத்மாவை குறிக்கிறது. எப்படின்னா நம்ம ஜீவாத்மாவை குறிக்கிறது. எப்படி குறிக்கிறதுனா, புரி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது. புரி அப்படின்னா ஒரு இடம், வசிக்கும் இடம், டொல்லிங் பிளேஸ், இருக்கக்கூடிய இடம். இல்லை ஒரு ஊர். ஊர் பேரெல்லாம் கூட பார்த்துருப்பேன். அனந்தபுரி அப்படின்னு வருது, பன்றாபுரம், பன்றாபூர் அப்படின்லாம் வருது. புரம் அப்படின்னு வருதால அந்த புரிங்கிற சப்தத்திலையும் வருது. இருக்கக்கூடிய இடம், ஊருக்கு அது பேர், புரியின் பேர். இந்த புரியில் இருக்கிறவனுக்கு புருஷகா அப்படின்னு பேர். இப்போ இங்கே பகவான் அர்ஜுனனை புருஷா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த ஆத்மா இங்கே ஆத்மாவை மென்ஷன் பண்ணுறான் சுவாமி. உடல் என்னும் புரியில் வாசம் செய்பவன் புருஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே அதுலேயும் சிரேஷ்டமானவன் நீ. அந்த சாதாரண புருஷர்களையே சிரேஷ்டமானவன் நீ, புருஷ சிரேஷ்டன் நீ. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், இன்ப துன்பங்களை ஒன்றா உணரணும். அந்த இன்ப துன்பங்களை வித்தியாசம் பார்க்கணும். இன்பம்னா சிரிக்கிறோம், துன்பம்னா துவழ்றோம், அது கூடாது அப்படிங்கிறது பகவானுடைய. இப்போ எப்படி வரும்னா, இந்த இன்ப துன்பங்கள் நம்ம சரீரம் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது தான் நம்ம இன்ப துன்பங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது. நாம் ஆத்மா அப்படிங்கிற உணர்ந்தோம்னா அந்த இன்ப துன்பங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ட்டு ஆத்மத்துவத்தை ஆரம்பித்து பகவான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கான். இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஸ்டேஷனில் பார்ப்போம். ஆயேன பாகாமசேந்திரீவாபியராவா பிரகிருதே பிரபாவாத் கரோம் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரி ஓம். குரு அறிவோம். இன்னைக்கு நம்ம அர்ஜுன்